சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் பிரெட் பீஸா பார்க்க போறோம். நான் அதுக்கு ஒரு பிரெட் பாக்கெட் ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். வீட் பிரெட் எடுத்திருக்கேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். சீஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். பன்னீர் டோஃபு பன்னீர் எடுத்திருக்கிறேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நார்மல் பன்னீர் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம், குடமிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு இந்த பிரெட் பீஸா ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்டை மிக்ஸி ஜார்ல 4 பிச்சு இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடரா எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையுமே பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல்ல பிரெட் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல 5 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இந்த முட்டையோட தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு. இது கூட தேங்காய் பால் நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். பசும்பாலும் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதனால நான் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் பால் கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் ஒரு 100 ml இருக்கும். பசும்பால் ஒரு 100 ml சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ பசும்பாலும் நான் 1 கப் ஊற்றிருக்கேன். நல்லா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். காஷ்மீரி வத்தல் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். வேற எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரொம்ப சின்ன கியூப்ஸா நான் கட் பண்ணிக்க போறேன். சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி போட்டு எண்ணெயில லைட்டா மிளகு ஜீரகத்தூள், வத்தல் தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸையும் நான் திருவி எடுத்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் காஷ்மீரி வத்தல் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வத்தல் தூள் போட்ட உடனே பன்னீரையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அந்த பன்னீரோட சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நல்லா அந்த ஆயில் எதுவுமே இல்லை பாருங்க. நல்லா அந்த மசாலால பன்னீர் ஃபுல்லாகவே நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை நம்ம ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 கரண்டி ஊற்றிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரே ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ரெடி பண்ணியாச்சு. பீஸா பிரெட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஈவனாக எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிரெட் இன்ஸ்டன்ட் பீஸா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதை ரெகுலரா திருப்பி கேட்பாங்க. வெளியே வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்தியா வீட்லயே சூப்பரா இன்ஸ்டன்டா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. சீஸ் நல்லா திருவி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லா நிறையாவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரையும் அங்கங்க நல்லா லைட்டா தூவி விட்டுட்டு லைட்டா கொஞ்சமா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால நல்லா ஒட்டிக்கிறோம் சீஸோட. குடமிளகாவை ஃபுல்லா லைனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளியும் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் போட்டுக்கலாம்.
மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து நல்லா வாசமா இருக்கும். மேல கொஞ்சம் சீஸும் போட்டுக்கலாம். மேல இன்னும் கொஞ்சம் சீஸும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இந்த 10 நிமிஷத்துல ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்து தோசை தவாலி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஃபோக்ல குத்தி பார்க்கலாம். பிரெட் வந்து சீக்கிரமாவே குக் ஆயிரும். நல்லா குக் ஆயிடுச்சு, ஒட்டாம இருக்குது. இப்போ நான் தோசை தவால ரெடி பண்ணதையும் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகட்டும். வாவ், சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்கு. இப்ப கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணியாச்சு. பேக் சைடு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் பிரெட் பீஸா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.